ஐஓஎஸ் சமணர் ஆசை காட்டி மோசம் செய்த நிஃப்டி. அது என்னவோ தெரியல. இது யுஎஸ் மார்க்கெட்ட பார்த்து விழும்போது மட்டும் வந்து கரெக்ட்டா வந்து நம்ம மார்க்கெட் வந்து அதே மாரி விழுது. ஆனா யுஎஸ் மார்க்கெட் எந்திரிக்கிற மாரி வந்து நம்ம மார்க்கெட் எந்திரிக்க மாட்டேங்குது. ஒன் சைடு மட்டும் தான் காப்பி அடிக்குது. ஸோ நேத்து பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 1% வந்து யுஎஸ் மார்க்கெட் டவுன்ல வந்து அப் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வந்து காலையில ஓப்பனிங்லயே பார்க்கும்போது, ஓகே அதே ஒரு அளவுக்கு நம்ம மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அப்படி சஸ்டெயின் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட வந்து 0 கிட்ட போயிருச்சு. போயிட்டு அகைன் வந்து கொஞ்சம் ரெக்கவரி குடுத்தது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது வந்து விழுறதுல மட்டும் மொத்தம் பார்த்து காப்பி அடிக்குதே தவிர, எழுந்ததுல வந்து இல்லை. ஸோ அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு ஏமாற்றமா இருக்கு. அதே மாரி ஐடி வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 500 பாயிண்ட் வந்து ஒரு ரெக்கவரி குடுத்துருக்கு. ஒரு கிட்டத்தட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கு. அது எல்லாமே நம்ம சார்ட்ல என்னன்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 57 பாயிண்ட் நிஃப்டி ரெக்கவரி ஓகே. ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாரி அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தீங்கன்னாக்கா 1:1 ரேஞ்சில இருக்கு. ஸோ ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க பேசுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான். எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர், இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவனுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரிக்வஸ்ட்டே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, நம்ம எல்லா டீட்டெயிலும் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் பார்த்துடலாம். ஸோ ஸ்ரீராம் டுவெஸ்டிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஐபிஓ வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ ஃபார் வந்து இன்னைக்கானது வந்து நாளைக்கு தான் தெரியும். ஸோ நேற்று வரைக்குமானது பார்த்தீங்கன்னாக்கா, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா 43x வந்து ஆயிருக்கு. டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முக்கிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கியூஐபின்னு சொல்லுவாங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து சூப்பரா வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. யூசுவலா கியூஐபி வந்து கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டா இருக்கும். பட் நான் இன்ஸ்டிடியூஷனல் பையர் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. தென் ரீட்டெயில் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து சடனா வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பார்ப்போம். இதோடைய இது 2ஆம் தேதி வந்து இந்த ஷெட்யூல் லிஸ்டிங் ஷெட்யூல் இருக்கு. எப்படி ஆகுதுன்றத பார்ப்போம். தென் பிஎன்ஜி. ஸோ இதோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இன்னும் 1x தான் இருக்கு. பார்ப்போம். இன்னும் வந்துட்டு க்ளோசிங் வந்து 26ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் ஒர்க்கிங் டேஸ் இருக்கு. இதோட லிஸ்டிங் வந்து 4ஆம் தேதி வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். தென் வந்து ஆம்னி டெக் இன்ஜினியரிங். ஸோ இதோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு 27ஆம் தேதி தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ ஜஸ்ட் ஓப்பன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் 07 ரொம்ப மோசமா இருக்கு ஸோ ஃபார். பட் எல்லாமே வந்து அந்த முடியிற தருவாயில பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்குன்னு நம்பலாம். பார்க்கலாம். எல்லாமே லிஸ்டிங் அன்னைக்கு எப்படி வருது அப்படின்றத. தென் எஃப்ஐடி டேட்டா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ம், ஆ, நல்லாவே வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ எஃப்ஐ பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஃபார் வந்து நெகட்டிவ்ல இருந்த ஒரு நெட் செல்லிங் வந்து இப்போ வந்து நெட் பையிங்கில் வந்திருக்கு. 1.369 க்ரோஸ் வந்து நெட் பையிங்கில் வந்திருக்காங்க. டே வந்து 15,980 க்ரோஸ் வந்து ஸோ ஃபார் இந்த மந்தில் வந்து ஒரு நெட் பையிங்கில் வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஒரு நல்ல விஷயமா, ஒரு பாசிட்டிவ் சகுனமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தென் பிராட் மார்க்கெட் பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டி 57 பாயிண்ட் பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. லார்ஜ் கேப் 88 பாயிண்ட்ஸு, மிட் கேப் 138, ஸ்மால் கேப் வந்து 102 அண்ட் மைக்ரோ கேப் வந்து 39 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. ஸோ நேற்று சொன்ன வந்து நிஃப்டியும் சரி, மைக்ரோ கேப்லாம் விழுந்த அளவுக்கு வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இல்லை. அது ஒரு ஆறுதலான விஷயமா இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு. அதே மாதிரி விக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4.86% வந்து மைனஸில் போயிருக்கு. ஸோ ஃபியர் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது இது மார்க்கெட்டில் காட்டுது. தென் செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னாக்கா, மெட்டல் வந்து 2.70% உள்ள பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸு. ஃபார்மா 1.85, ஆட்டோ 1.85, ஐடி வந்து 1.57 ஒரு நல்ல ரெக்கவரி. நெகட்டிவ்ல போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மார்ஜினல் நெகட்டிவ் தான். பெரிய அளவில் நெகட்டிவ் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் போனதெல்லாம் கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக பெருகிறது பார்க்கும்போது, ஒரு நம்பிக்கை வந்து பிறக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா வந்து மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாரி. ஸோ இது எல்லாமே நம்ம சார்ட்ல எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ப்ரீவியஸ் டேஸ் க்ளோஸ் வந்து கிட்டத்தட்ட டச் பண்ணியிருந்தது. நல்ல மேலே வந்திருந்தது. ஸோ கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 250, அரௌண்ட் 250 பாயிண்ட்.
ஸோ சஸ்டெயின் ஆகும்னு பார்த்தோம்னாக்கா, தென் அங்கேருந்து நல்ல கீழே வந்து கிட்டத்தட்ட 0 வந்தது. எண்ட் ஆஃப் தி டேல வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆயிட்டு வந்து ஒரு 57 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. பட் வாட் எவர் மேபி 25 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இது பிரேக் ஆகாத வரைக்கும் இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ 750க்கு மேல 750க்கு மேல நல்ல ஒரு க்ளோசிங் வந்ததுனாக்கா, திருப்பும் வந்து புல்லிஷ் சைடு திரும்பும். எப்போனாக்கா ஆல் டைம் ஹை வரைக்கும் வந்து திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ பேங்க் நிஃப்டி ஆஸ் யூஷுவல் வந்து நல்ல ஒரு சைட்வேஸ்லேயே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து மாவு அரைச்சிட்டு இருக்குது. பட் வாட் எவர் மேபி கீழே விழாத வரைக்கும் சந்தோஷமே. தென் வந்து ஐடி. ஸோ ஐடி வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த 31,000 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். இது பிரேக் ஆச்சுனாக்கா நம்ம நேத்தால அதுக்கு முந்தின நாள் வீடியோவில் மந்த்லி சார்ட் வச்சு காட்டிட்டு இருந்தேன். 27 750 775 இந்த ரேஞ்சு தான் வந்து அடுத்த சப்போர்ட் சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி எக்ஸாக்டாக வந்து நேற்று அங்கே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்திருந்தது. ஸோ ரொம்ப பயம் காட்டுது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு ஃபர்தராக பிரேக் பண்ண முடியல. மேபி கொஞ்சம் இன்றைக்கி பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிஞ்சிருக்கிறத பார்க்க அப்படிங்கும்போது மேபி ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் திரும்பிச்சு அப்படின்னாக்கா மேபி இந்த சப்போர்ட்டுக்கு மேலே வரணுன்னாக்கா கொஞ்சம் ரெக்கவரி மேலே வரலாம். பட் ஓவராலாக வந்து ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தான் இந்த ஐடி செக்டர். தென் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேயே தான் இருக்குது. பெருசாக வந்து கீழே விழாததே ஒரு நல்ல ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து காட்டுது. பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து கொஞ்சம் பாசிட்டிவிட்டி வந்து திரும்புகிற மாதிரி தெரியுது. இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை நம்ம யூஎஸ் மார்க்கெட் விஷயம் பார்த்துடலாம். ஸோ டவ் பொறுத்த வரைக்கும் நேற்று 370 பாயிண்ட் நல்ல பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 வந்து 52 பாயிண்ட்ஸு. நாஸ்டாக் காம்போசிட் வந்து 236 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு.